எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லாருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம இந்த கலைத்துறையில் பற்பல சேவைகளையும் அதில் படிக்க முடியல, அந்த அளவுக்கு அவார்ட்ஸ் எல்லாமும் வாங்கி நிறைகுடமாக இருந்துட்டு இருக்க திருமதி ஜானகி சுப்பிரமணியம் மேடத்தை இது ஒரு சின்ன பேட்டி. எனக்கு ரொம்ப நாள் ஆசை. நிறைய கலைத்துறை சேவை அவ்வளோ பல இதில் பண்ணியிருக்காரு. நாட்டிய நாடகத்துலேருந்து, பாட்டுலேருந்து, பஜனையிலேருந்து எல்லாமே நிறைய பண்ணியிருக்காங்க அந்த மேடம். அவங்கள ஒரு சின்ன பேட்டி எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். திருமதி ஜானகி சுப்பிரமணியம் அவர்கள் இப்போ நம்மளோட ஒரு சின்ன பேட்டி, அவரோட அனுபவத்தை சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நமஸ்காரம் மேடம். நமஸ்காரம். சந்தோஷம். வாங்க. நீங்கள் கலைத்துறைக்கு ஜானகி சுப்பிரமணியன் பேரு. உங்க மாமா அட்வொகேட்டா இருந்தாரு. அது கொஞ்சம் அப்படி சொல்லுவாங்க. லீடிங் லாயர். நல்லா சவுண்டா சொல்லுங்க. அவர் ஒரு லீடிங் லாயரா இருந்தவர் தஞ்சாவூர்ல. ஓ, அபாரமான சங்கீத மரியாதை எங்க ஃபேமிலியில எல்லாருக்கும் உண்டு. பொருளாதாரத்திலையும் சரி, புக்காத்திலையும் சரி, அப்படி ஒரு பக்தி அந்த கர்நாடக செயலியும் தமிழ் செயலியும் மற்ற இதர மொழிகள்ல இருக்கிற பாடல்களையும் ரொம்ப மரியாதை உண்டு. ரொம்ப போஷிச்சவா எங்க ஆத்துல என்னோட சங்கீதத்தை. அதுல எப்படின்னாக்க, நான் 7 வயசுல எனக்கு எங்க ஆத்துல பிறந்த இடத்துல பாட்டு சொல்லி கொடுத்தா. 7லேருந்து நான் அபியாசம் ஆரம்பிச்சாச்சு. கடந்த ஒரு 70 வருஷமா நான் இந்த துறையில இருக்கேன். 10 வயசுல மேடை ஏறிவிட்டேன். 10 வயசுல ஏறிட்டு அதுக்கப்புறம் ஸ்வீட் 17ல எனக்கு கல்யாணம். எங்க பிறந்தாட்டுல ஜாஸ்தி மேடையில ஏறி பாடுறத அவ்வளவு பிரியமா ஏத்துக்க மாட்டா. 17 என்னுடைய 17 வயசுல கல்யாணம். 17 வயசுல கல்யாணம். தம்புராட்சனே ஜாபரம்மன் படத்துக்கிட்ட நீ குத்தோட கேட்டுச்சுன்னு நீ கீர்த்தனங்கள்லாம் பாடு, இப்போ மேடையில பாடாட்டா என்ன அப்படின்பா. ஆனா சரி, அது பண்ணாட்டா பரவாயில்லன்னா விட்டுருவோம் அப்படின்னு இருந்தேன். எங்க புக்காத்துல என்னுடைய கலையை ரொம்ப நல்லா வளர்த்தா. எங்க ஆத்துக்காரர் எனக்கு ஒரு முதுகெலும்பு மாதிரி. என்னோட சங்கீதத்துக்கு அவ்வளவு துணையா இருந்து எங்க புக்காத்து பேர். அதுக்கப்புறம் நான் மேடையில ஏறி பேரும் பட்டமும் வாங்க என்னுடைய பிறந்தாத்து பேருக்கும் ரொம்ப பிரியமா போயிடுத்து மனசுக்குள்ள. இப்படி நம்ம குழந்தை நல்லா ஃப்ளரிஷ் பண்ணுறதை நம்ம கொஞ்சம் முன்னாலேயே பண்ண விடாமல் இருந்துட்டோமோன்னு தோணித்த வாழ்க்கெல்லாம். என் பிரதர், என்னோட கணவர், என்னோட புக்காத்து பேர், என்னோட ஃப்ரெண்ட்ஸு, உங்களை மாதிரி நல்ல ஹிருதயம் படைச்சவா, நல்ல பாகவதாள் எல்லாரும் என்னை ஒரு அனுசரித்து என்னை அந்த கலையை வளர்த்து விட்டுருக்காரு. நீங்கள் இப்போ சொல்கிறது உங்கள் அனுபவத்தையும் உங்கள் பட்டங்களையும் பார்த்தா 60 வருஷத்துக்கு மேலே இந்த கலைத்துறையில், இசைத்துறையில் நீங்கள் பாடுபட்டுன்னு வர இன்னி வரைக்கும் இன்னமும் பாடணும் ஆசைப்படுறேன். உங்களுக்கு அந்த ஒரு எந்தூசியாசம் உங்கள் ரத்தத்திலே ஊறின ஒன்றா தெரியுது. ரொம்ப உங்களெல்லாம் ஒரு பேட்டி எடுக்கிறது எனக்கு ஒரு சின்ன பாக்கியம். பெரிய மகான்லாம் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க. அந்த விவரங்கள்லாம் நீங்க நிறைய பட்டம் வாங்கியிருக்க. நீங்க உங்களோட அனுபவத்தை கொஞ்சம் அப்படியே சொல்லுங்களா? பட்டம்னாக்கா என்னுடைய ஸ்வீட் 17ல கல்யாணம். அப்புறம் ஆனந்தமா நிறைய மேடைகள்லாம் பண்ணினேன். நிறைய பட்டங்கள் கொடுத்துருக்கா. மதுரகா நரஞ்சனி, மதுர சவாணி, கோகிலவாணி, இன்னிசைவாணி, இந்த மாதிரி விதமா பட்டங்கள் கலைமாமணியும் வாங்கியிருக்கேன். கலைமாமணியும் கவர்மெண்ட் எல்லாமே குருநாதர் கிருப்பை தான். எந்தரோ மகான் பாவுலு அந்தரிக்கு வந்தனமோன்னு ராம பக்த பழமா இருந்த ராம பக்த சிரோமணி தியாக பிரம்மம் மற்றும் அந்த இசை மூவர், தமிழ் இசை மூவர், மகான்கள், போதேந்திராதி சமஸ்த பஜன் சத்குருக்கள் எல்லாரோட ஆசீர்வாதத்தோடையும் என்னுடைய பூர்ணமாக எனக்கு வித்தை கற்பித்து கொடுத்த என்னுடைய ஆசிரியர், முதல் ஆசிரியர் ராமச்சந்திர சாஸ்திரிகள்னு பேர். அவர் நாங்கள்லாம் மகாராஜபுரம் பரம்பரை. சொல்லிக்கிறதும் பெருமைப்படுறேன் இல்லை, அடக்கத்தோட என் பெருமையை நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப வசதியாக எனக்கு பாடாந்திரம் எடுத்தார். அடுத்தடுத்து பள்ளிக்கூட நாளில் டெவலப் பண்ணிக்கிட்டேன். டாக்டர் BM சுந்தரம், சவாய் கந்தர்வ உதயசங்கர் ஜோஷி, KS மங்களம் மேடம், சுபத்ரா மேடம், அண்ணா டாக்டர் GS மணி, உலகமே அவருக்கு தெரியும், அவரை தெரியும். அப்படி ஒரு ஞானம் உள்ளவர். இப்படி இத்தனை மகாவித்வான்கள்லாம் எனக்கு பாடாந்திரம் கற்பிச்சு கொடுத்துருக்கா. எனக்கு எங்கள் தஞ்சாவூர் ஆற்றுல யார் வந்தாலும் சாப்பிடணும், யார் வந்தாலும் சங்கீத சர்ச்சை எங்கள் ஆற்றுல எல்லாம் நடக்கும். எல்லா ஒரு ஆர்ட்லேயும் பிரியம் உள்ளதுனால எத்தனை வேலைகள் இருந்தாலும் அதுலேயும் நான் எங்கள் ஆத்துக்காரரும் கலந்துக்கிட்டு எல்லாம் செஞ்சு கொடுப்பேன். திருப்பந்தூர்த்தி நாராயண தீர்த்த உற்சவத்தில் நிறைய வருஷம் பாடியிருக்கேன். அந்த மகானுடைய கிருப்பை, ஒரு மகானும் யாரோட கிருப்பை பெருசு சின்னதுன்னு சொல்ல முடியாது. அப்படி நடந்திருக்கு. என்னுடைய இசை குருநாதர்களை பற்றி சொல்கிறதுக்கு
முதல்ல என்னுடைய இத்தனை பேரை சொன்னேன். அடுத்து என்னுடைய பஜன் குருநாதர்கள் அந்த நாம சங்கீர்த்தனத்து சாம்ராட்டா இருந்த மாயவரம் கிருஷ்ணமூர்த்தி பாகவதரோட பிரதம சிஷ்யர் பாகவத சிரோமணி ஸ்ரீ சுப்பராம பாகவதர். இப்போ ஸ்வர்கஸ்ரீ ஆயிட்டார் அவர். அவர் தான் எனக்கு அறிவோம்னு இந்த நாம சங்கீர்த்தனை நீ கற்றுக்கணும்னு எங்கள் ஆத்துக்காரர்கிட்ட வந்து வேண்டி விரும்பி கேட்டு, சின்ன குழந்தை அப்பா 2 வயசு எனக்கு பிறக்குமான்னு பிறந்திருக்காங்க, குழந்தைய விட்டுட்டு எப்படி கிளாஸுக்கெல்லாம் வருவான்னு எங்கள் மாமா கேட்டார். அப்படிலாம் இல்லை சார், மத்தியானத்துலாம் கிளாஸ் 3லேருந்து 4:15, நீங்கள் செத்த குழந்தைய பார்த்துட்டேன்னா மாமி வந்து கற்றுக்கட்டணும்னு ஆசையாக கேட்டார். அன்றைக்கு அவர் சொன்ன ஒரு நேரம், நல்ல நேரம், என்னை வாழ்க்கையில் சங்கீத கப்பல்லேருந்து நாம சங்கீர்த்தன கப்பல்லே நீ ஏறிக்கோ அப்படின்னு பகவான் என்ன ஏற்றி விட்டுட்டார். இது சங்கீத கடல்னு சொல்ல முடியாது, சங்கீத மகாநதி. மகாநதியில நீங்க மகாநதியோ இல்லையோ தெரியாது எனக்கு, அது உங்களை அதுல வந்து நீங்க வந்து ஒரு பெரிய கப்பலை இயக்கி இருக்கிற அளவுக்கு அப்ரிஷியேட் பண்ற அளவுக்கு என்ன வசதி விட்டுருக்காங்கன்னா, அந்த எங்களுடைய உபதேச ஜெகத்குருக்களான ஸ்ருங்கேரி சன்னிதானங்கள், ஸ்ரீ 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 காஞ்சி காமகோட்டி பீட்ட மகாபெரிவா, ஸ்ரீ 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 ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், ஸ்ரீ விஜயேந்திர சுவாமிகள், இப்போ வந்திருக்கிற புது சுவாமிகள் எல்லாரோட ஆசீர்வாதம், ஸ்ரீ ராகவேந்திரரோட ஆசீர்வாதம், மருதானல்லூர் சத்குரு சுவாமிகளோட ஆசீர்வாதம், போதேந்திராதி சமஸ்த ஜெகத்குருக்களோட ஆசீர்வாதம், ஸ்ரீ விட்டல்தாஸ் மகாராஜருடைய ஆசீர்வாதம், எல்லாத்துக்கும் மேலே என்னுடைய ஹிருதயத்திலே எப்பவுமே இருக்கிற ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா பிரேமிகேந்திர அண்ணா அவர்களுக்கு என்னுடைய நன்றி எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு தடவையும் அவர் என்னை பாராட்டி ஊக்கப்படுத்துவார். ஒரு அவார்டு வாங்கிட்டு போய் அவர்கிட்ட காட்டுறச்சேன். கும்பகோணம் சங்கர மடத்தில் சுமார் 140 பேர், சங்கர மடத்துக்கு முன்னால் காந்தி பார்க்குக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற ஐஓபியில் மாடியில் ஜனரஞ்சனி பெரிய சபா. அந்த சபாவில் 17 வருஷம் 140 ஸ்டூடெண்ட் எனக்கு. அந்த ஒரு ராமன் கோபால்தாஸ், பெரிய சிட் கம்பெனிக்காரா, பிஸ்னஸ்காரா, குடும்ப ஸ்திரீகள், இப்படி விதமான லேடிஸ் வந்து கரெக்டாக என்னோட கிளாஸுக்கு வந்துடுவாள். இந்த செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் பரபரன்னு எங்காத்துலேயும் இருக்கும், கிளாஸ் நடக்கிறதுலேயும் இருக்கும். என் கூட தெய்வீக ஸ்ரீ சக்கரமாணி தீட்சிதர் 1 மணி நேரம் கிளாஸ் எடுப்பார் எனக்கு அப்புறம் அங்கே. இதெல்லாம் அவரும் என்னுடைய மகாராஜ பரம்பரையில் மகாராஜபுரம் விஸ்வநாதியர்கிட்ட அந்த சக்கரமாணி தீட்சிதர் அவர்களும் பிரம்மஸ்ரீ சக்கரமாணி தீட்சிதரும் பிரம்மஸ்ரீ ராமச்சந்திர சாஸ்திரிகளும் குருகுல பாடமாக கான்டெம்பரரிஸ் ஒரே நேரத்தில் கற்றுக்கிட்டவா எல்லாம். இதெல்லாம் நான் வெளிப்படுத்துறச்சே ரொம்ப பெருமைப்படுறேன். என்னுடைய நன்றியை வந்து அத்தனை மகான்களுக்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் பட்டத்தை பார்த்தா நிறையா வாங்கியிருக்கிறது. மதுரகான ரஞ்சினி, கோகிலவாணி, மதுர வாசினி, ஏழிசை அரசி, தமிழிசை தென்றல், கந்தர்வ கான பன்னிசை அரசி, இசை குயில், தமிழிசை குயில், திருவுருட்பா இசை அரசி. பாடுறதுக்கு பெரிய பாக்கியம். நீங்க வந்து சமஸ்கிருதம் சான்ஸ்கிரிட்ல மட்டும் பாடல, திருவுருட்பாலாம் பாடியிருக்கேன்னா அது வந்து ரொம்ப ஒரு பெருமைக்குரிய. ஒரே சங்கத்திலே 2 வேற வருஷங்கள்ல 2 சிறப்பு பட்டம் கொடுத்து எனக்கு கௌரவம். நாட்டிய நாடகமும் நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப மனசுக்கு அப்படியே ரொம்ப அருமையா இருக்கு இது கேட்கறதுக்கு. அப்புறம் பாகவத திலகம், கலைமாமணி, டாக்டருக்கு கலைஞர். பாகவத திலகம்ங்கிறது என்னோட வாழ்க்கையில எனக்கு கல்யாணத்துக்கு போது என்னோட தாயார் எனக்கு கிட்டத்தட்ட 100 பவுன் நகை போட்டு கல்யாணம் பண்ணினான். அப்ப பவுனே 100 ரூபாய் தான். இந்த வேலைக்கு எதுவுமே நினைச்சு பார்க்க முடியாது. ஆனால் அன்றைக்கு 1996ல ஸ்ரீ ஸ்ரீ பிரம்மஸ்ரீ விட்டல்தாஸ் நம்மளுடைய ஜெயகிருஷ்ண தீட்சர் அண்ணா அந்த பாகவத திலகம்ங்கிற மெடல் கொடுத்தார். கோல்டு மெடல் 4 கோல்டு மெடல். அந்த கோல்டு மெடல் வாங்குறதே என் மனசு அப்படியே பூரிச்சு போச்சு. அடாடா, நமக்கு இவ்வளவு பெரிய யோகியதெல்லாம் கொடுத்து நம்மள இந்த ஃபீல்டில் இறக்கிருக்காளே, நம்ம கடைசி வரைக்கும் நல்ல பேர் வாங்கணும். பாகவத திலகமும் பட்டம் கொடுத்தாரு. பாகவத திலகம் முதல் நம்ம இது கோல்டு மெடல். அது தவிர வந்து கலைமாமணி கலைஞர் கையால் 2000 வாங்கியிருக்கேன். ஆமா. அப்புறம் பாகவத சிரோன்மணி அது வந்து தென்னாங்கூர்ல நம்ம திரு ஞானானந்த சுவாமிகள் பக்த ரக்ஷணர், அவரை பத்தி சொல்ல முடியும். எந்த மகானை பத்தி நம்ம குறைச்சு பேச முடியும்? புத்தத்தோட யோகியதை ஒரு விதத்துல வசதி. எல்லாருக்குமே ஒரு ஈக்குவல் பவர் தான். நம்ம நம்பிக்கை தான் காரணம். எல்லாமே நம்மள நன்னா தான் வைக்கிறார். அவர் கையால பாகவத அந்த சங்கத்துல சுவாமி ஹரிதாஸ்கிரி இருக்கிறச்சே இந்த பாகவத சிரோமணி வாங்கி உங்களுக்கு வந்து அந்த பக்தி ரசம் வந்து உடம்புல உங்களுக்கு ரத்தத்திலே ஊறி போயிருக்கு. அதே மாதிரி நம்ம மகாபெரிவா காலத்துக்கு பிறகு வாணி மகால்ல பிரமாதமா ஒரு இசை மேளா வச்சா. அதுல வந்து
நம்ம ஜெயேந்திர பெரியவா தலைமையில இது நடந்தது. ஜன சேவான்னு ஒரு ஸ்ரீமடத்தோட பட்டம். ஆமா, காஞ்சி பெரிய காமகோடி காஞ்சி காமகோடி பீட்டத்தோட. ஜெயேந்திர சார். நான் வந்து இந்த அவார்டு ஒரு சின்ன இன்சிடென்ட், அவார்டு வாங்குறதுக்கு நிறைய ப்ரெஸ் பீப்புள், விசிட்டர்ஸ், விஐபிஸ் இந்த மாதிரி வரிசையாக உட்கார வச்சு ஆர்டிஸ்ட்லாம் ஒரு பக்கம் உட்கார வச்சுருப்பான். என் பேரை கூப்பிட்டு கலைமாமணி ஜானகி சுப்ரமணியம் அவர்களை அழைக்கிறோம்னு சொன்னான். நான் எழுந்து என் இடத்துல போகிறதுக்கு ஒரு 2 minutes கூட ஆகாது. கொஞ்சம் தூரத்தில் பெரியவா ரொம்ப தள்ளி தானே போகிறப்ப அவரை. அப்போ அவர் மேடையில் பழங்கன புத்தகம் அப்படி வச்சு உட்காந்துருந்தார். நான் என்னுடைய இடத்துலேருந்து அவரை போய் ரீச் பண்ணுறதுக்குள்ள ஆமாம் இசைக்குயில், அது சொல்லலையே சொல்லு, இசைக்குயில் கலைமாமணி வயிற்றுல இருக்கிற குழந்தைய கூட பரதநாட்டியத்துல ஆட வச்சு பக்தி பாவத்தை சொட்ட வச்சு ஜெயேந்திர பெரியவா வாயால அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் எத்தனையோ பட்டம் வாங்கியிருக்கா. ரொம்ப பெருமைப்படுறது நம்மளோட காஞ்சி காமகோடி பீடம். காஞ்சிபுரத்திலேயே நாங்கள் நாடகம் நடத்திருக்கோம். எங்களுடைய போர்க்கிழி சொல்றேன் நான், எங்களுடைய நாட்டிய நாடகத்தை வந்து நாகப்பட்டினத்துல பாலகுமார் சார்னு நடராஜன் நடன வித்யாலயான்னு நடத்துறாரு. அவர் நாட்டிய இசை மணி, நாட்டிய மணி, நாட்டிய சுடர் என்று கவர்மெண்ட் பட்டம் வாங்கினவர். எங்களுக்கு கவிதை எழுதி கொடுத்தவர் கவிமுகில் கலை முதுமணி, கவர்மெண்டோட பட்டம். அது பட்டம் வாங்கின திருவாளர் நீடாமங்கலம் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். இந்த நாட்டிய நாடகம் அத்தனுடைய 18 நாடகமும் கிட்டத்தட்ட நானே தான் சொந்தத்தில் என்னுடைய குருநாதர் கொடுத்த ஞானத்தை வச்சு நான் ராகமாளிகையா 80 ராகம் 70 ராகம் ராஜராஜ சோழனை பற்றி முதற்கொண்டு 82 ராகத்தில் கதன குதூகலம் உள்பட கடினமான ராகங்களெல்லாம் வச்சு நான் இசையமைப்பு பண்ணியிருக்கேன். என்னுடைய கூட வாசித்த கலைஞர்கள் ரொம்ப ஒத்துழைப்பு நல்கினார்கள். எனக்கு வந்து எங்களுடைய நாடகத்துக்கு எல்லாத்துக்குமே நிறைய ஆதரவாளர்கள் உண்டு. மேலும் டெல்லியிலேருந்து வந்து இதில் தஞ்சாவூரில் ஸ்ரீமதி அருணா சுப்ரமணியன், நாட்டிய பேரொழி அருணா சுப்ரமணியன் செட்டில் ஆகியிருக்கா. அந்த அம்மா வந்து காரைக்கால மேயர் முதல்ல நடித்தா. தஞ்சாவூர் தமிழ் யூனிவர்சிட்டியில் மினிஸ்டர் முன்னால் எத்தனையோ அனந்த கோடி வெளிநாட்டு பக்தர்கள், அது மட்டும் இல்லாமல் அத்தனை சன்னிதானங்கள், அத்தனை ஸ்ரீமடத்து சன்னிதானங்கள் எல்லாரும் உலக சைவ மகாநாடு 6வது சைவ மகாநாட்டில் ஜெயலலிதா அம்மையார் தஞ்சாவூர் தமிழ் யூனிவர்சிட்டியில ஜெயலலிதா அம்மையார் தலைமையில அது நடந்தது. அதுல வந்து அது பெரிய வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்புமுனை. எனக்கு ரொம்ப நல்ல பேர். அதுக்கப்புறம் அப்பர் சுவாமிகள், ஆண்டாள், பஸ்மாசுர மோகினி, திருநீலகண்டர், இப்படி பற்பல பாஞ்சாலி சபதம், இப்படி பற்பல நாடகங்கள் நான் நாட்டியம் நடத்திட்டு இருக்கேன். கச்சேரிகளும் பாடிட்டு இருக்கேன். எனக்கு 100கணக்கான சிஷ்யர்கள், நிறைய பேர் குறிப்பிட்டு சொன்ன ஒருத்தர் சொல்லலேன்னு வரும். ரொம்ப ஒத்துழைப்பா இருந்தா எல்லாரும் நல்ல பேர் வாங்கிட்டு எல்லாரும் நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து நாரதகால சபாவளியும் பாகவத சூடாமணின்னு ஒரு பட்டம். ஆமா சார், கொரோனாக்கு முன்னாலதான் நான் இந்த ஊருக்கு வந்தேன். அந்த டைம்ல நாளைக்கு நான் வண்டிக்கு புறப்பட போறேன்னா 10 நாள் முன்னாலேயே சொல்லிட்டா. நான் பிளான் பண்ணிட்டேன் சென்னைக்கு தஞ்சாவூர்ல கல்யாணபுரத்துக்கு போறதுக்கு. அதனால எனக்கு வந்து நீங்க 1ஆம் தேதின்னு சொல்றேன்னு சொன்னா, ஆமா உங்க பேர் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம், நீங்க வரணும்னு சொல்லி அந்த நாரதகான சபால அதுவும் ஞானானந்தா சமாஜமும் இணைஞ்சு அந்த கோல்டு மெடல் 2000. அப்புறம் வந்து பன்னிசை அரசிங்கிறது நாட்டுப்புற இசை சங்கத்து மூலமா வாங்கியிருக்காங்க. அது திருவையாறுல 2 சங்கம் இருக்கு. தமிழ் இசை சங்கம், பன்னிசை அரசின்னு அது வந்து நாட்டுப்புற இசை கலைஞர்கள் சங்கம். அவ முதல்ல கொடுத்தா. அடுத்து ஒரு 2 வருஷத்துக்குள்ள, அப்ப நான் கலைமாமணி வாங்கின புதுசு, திருவையாறு தமிழ் இசை சங்கக்கார நிறைய தமிழிசை என்றும் தழைத்தோங்கி வாழ்கவே அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த மாதிரி விதவிதமா பாட்டுகள் கொடுத்து அந்த எல்லோரும் பருகுங்கள் தமிழிசை விருந்து, எண்ணற்ற நோய் தீர்க்க இது நல்ல மருந்து, எல்லோரும் பருகுங்கள் தமிழிசை விருந்து, இப்படி ஒரு டைட்டில் உள்ள பாடல்கள் எங்கள் கோபாலகிருஷ்ணன்கிற அந்த நண்பர் கவிஞர், எங்கள் குடும்ப சகோதரர், அவர் எழுதி கொடுத்த பாடல்கள் என்னை ரொம்ப மேன்மைக்கு கொண்டு வந்தது. அவளும் எனக்கு பண்ணி சேரச்சு. நீங்க வந்து சான்ஸ்கிரிட்ல தான் பாடுறா, புரியாத பாஷைன்னு சில பேர் சொல்றதுக்கு வாய்ப்பு இருந்தது. வாய்ப்பு இருக்கு, சில பேர் சொல்றவா சொல்லிட்டு இருக்கட்டும், அதை பத்தி நம்ம பேச வேண்டாம் நெகட்டிவா. ஆனாலும் நீங்க தமிழ்லயே இவ்வளவு வந்து அருமையா பாடி ஒவ்வொன்றையும் பட்டம் வாங்கிக்கிறது, அது ரொம்ப வந்து தமிழ் நம்மளோட தாய்மொழியை விட்டு கொடுத்தாங்க. தமிழை இவ்வளவு பன்னிசை பாடல்கள், தேவாரம், திருவாசகம் எல்லாமே நிறைய பட்டம் வாங்கியிருக்கேன். நாதகான விதூஷினின்னு கொடவாசல்ல ஆன்மீக விழால கொடுத்துருக்கா. திருவருட்பா இசைமணின்னு ஈழ இசை நாடக மன்றம் வடலூர்ல கொடுத்துருக்கா. அப்புறம் கான சரஸ்வதினு குழந்தையில கொடுத்துருக்கா. கான விசாலதே அப்படின்னு மடத்துல மைசூர் மடத்துல கொடுத்துருக்கா. இன்னிசை வாணி அப்படின்னு வாணி விலாச சபால கொடுத்துருக்கா. அப்புறம் வந்து குரல்நெறி செம்மல்னு
திருக்குறளையும் உடல நீங்க திருக்குறள் நாட்டிய நாடகமா பண்ணி பாட்டோட அதெல்லாம் உங்களோட நான் ஒரு பேட்டி காட்டுறதே எனக்கு ஒரு பாக்கியமா இருக்கு. நான் இது இப்பேற்பட்டது நீங்க பெரிய பேரா நினைக்கிறேன். நம்ம சங்கீதம் கர்நாடிக் இந்த பஜனையில உள்ள வாழ்க்கை எல்லாரையும் உங்களுக்கு தெரியாததான்னு சொல்ல நீங்க நல்லா அறிமுகமான ஒரு ஒரு பெரிய வித்வான் தான். இருந்தாலும் இந்த மாதிரி நீங்க தமிழுக்காகட்டும் பஜனைக்காகட்டும் நாட்டிய நாடகமாகட்டும் இப்படி எல்லாத்துலயும் பல மொழிகள்ல பாடிங்க. நீங்க அதுல ஏதாவது உங்களோட அனுபவத்தை பண்ணி சொல்றேன். என்னுடைய இந்த நாம சங்கீர்த்தன வாழ்க்கையில நான் முன்னுக்கு வந்ததுக்கு முதல் காரணம் என்னுடைய மேன்மை மிக்க ஆசிரியர் திரு சுப்ரம பாகவதர். அடுத்து சொர்க்கஸ்ரீ நலமாவுமடம் பீட்டாதிபதி ஸ்ரீ நாராயணந்த பார்த்தின்னு வெரைட்டியாக இது இந்துஸ்தானி சங்கீத் பஜன் தமிழ்லாம் பாடுவார். அவர் வந்து திருவையாறில் அவருக்கு கொஞ்சம் படிக்கிறதுக்காக சிருங்கேரி பெரியவா அங்கே அனுப்பிச்சிருந்தா. அப்போ நாங்கள் வந்து பெரியவாளை தரிசனம் பண்ண போகிறச்ச உங்கள் சுப்பிரமணியம் ஐயர் நான் வந்து ஒரு ரத்தினத்தை உங்கள் ஏரியாவுக்கு அனுப்பிச்சிருக்கேன். 1 வருஷம் 2 வருஷம் அங்கே வேதாந்த பாடம் படிச்சுட்டு திரும்பி வரணும் மடத்துக்கு. நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும் வாழேன்னா பெரியவா மகாபாகியம் எங்களை வந்து நீங்கள் இப்படி ஒரு உங்களை தகுந்த பாத்திரம்னு எடுத்துருக்கலே என்னால் முடிஞ்சதெல்லாம் நான் செய்வேன்னு சொல்லி 15 நாளாகட்டும் 10 நாளாகட்டும் கார் எடுத்துகிட்டு போய் ஆச்சாரமாக ஆற்றுல ஒரு சமையல் பண்ணி அவர் அழைச்சின்னு வந்து பிக்ஷாவந்தனம் பண்ணி வச்சு கொடுத்து கொண்டு போய்ட்டு எல்லாம் பண்ணுவோம். அவர் அப்பெல்லாம் டேப் ரெக்கார்டர் இந்த ரெக்கார்டிங் ஃபெசிலிட்டிலாம் இப்போ கிடையாது. அவர் பாடுறதை கேட்டு மனசுல வாங்கிட்டு பதிச்சுக்கிட்டு வரணும். எங்காவது பஜன்ஸ் அவரோட நடக்கும். அப்போ நிச்சயமா நமக்கு உண்டான பயபக்தியோட ஒரு சுவாமிஜி ஆசிரமத்தில் இருக்கிறவான்னா துரியாசிரமம்னா அதுக்கு உண்டான மரியாதை நம்ம இன்னைக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கோம். அப்படி அந்த பாடல்கள் சிலதை அவர் கற்றுட்டு இன்னைக்கு நாராயண பாரதி சிஷேன்னு சொல்ற அளவுக்கு நான் ஒரு நல்ல பேர் மடத்திலேயே வாங்கியிருக்கேன். வேலூர் சத்குரு சுவாமிகள்லாம் ரொம்ப எனக்கு பாராட்டியிருக்கா. நம்ம பிரேமியன்னா அதை விட என்னை வந்து ரொம்ப பிரியமாக கொண்டாடின்னு இருக்கா. நீங்க 2-3 லாங்குவேஜ்ல பாடுவேன். நிறைய 6-7 லாங்குவேஜ் தெரியுங்கிற 7 லாங்குவேஜ் பாடு. அதுல எல்லாத்துக்கும் ஒவ்வொரு அடி சாம்பிளுக்கு எல்லாரும் கேட்கட்டும். ஏன்னா உங்கள்கிட்ட எவ்வளவு குரு மகிமா குரு மகிமா அபார மகிமா குரு மகிமா அனோரணீயான் குரு மகிமா மகதோர் மகியான் குரு மகிமா அஜ்ஞான நாசக சுஜ்ஞான போஷக பிரஜானதாயக குரு மகிமா. ரொம்ப அருமையா ஸ்ருதி இல்லாம அவ்வளவு ஸ்ருதியோட பாடுறாப்படியே பாடுறேன். அடுத்தது வேற ஏதாவது அதர் லாங்குவேஜஸ் ஏதாவது 1-2 நீங்க 7 லாங்குவேஜ்ல பாடுறேன். கன்னடத்துல வந்து நீங்க ஏகாதசி திருநாள் கூட ஏகாதசி அதுக்கு பொருந்துறாப்புல இருக்கும். சின்னதா 2 பேருக்கு உகாபோகம்னு முன்னால சம்ஸ்கிருதத்துல பூர்வ ஸ்லோகம் மாதிரி உகாபோகம்னு எல்லா பாட்டுக்குமே தாசர்வாள் பண்ணிட்டு போயிருக்கா. அவர் பெரிய மகனியர். வாழ்க்கையில நவகோடி நாராயணனா வாழ்ந்தவர் எல்லாத்தையும் திறந்துட்டு கதவை திறந்து விட்டு என்ன கொடுத்துட்டு சம்மனு பகவானை விட்டலான்னு கிளம்பிட்டார். அவர் ஒண்ணு சொல்றார், அதிதிகளுக்கே அன்ன கொடலில்ல ಏಕಾದಶಿ ವ್ರತ ಮಾಡಲಿಲ್ಲ ಒಂದು ದಳ ತುಳಸಿ ಸಿಂಧು ಶಯನನಿಗೆ ಅರ್ಪಣ ಮಾಡಲಿಲ್ಲ ಎನ್ನ ಕಣ್ಣಿಂದ ನಿನ್ನ ನೋಡಲಿಲ್ಲ ಎನ್ನ ತಪ್ಪುಗಳೇ ಮನ್ನಿಸೋ ದಯ ಮಾಡಿ ಸಲಗಯ್ಯ ಬೆಟ್ಟದೊಡೆಯ ಶ್ರೀ ಪುರಂದರ ವಿಠಲ ಪುರಂದರ ವಿಠಲ 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 ಕೇಶವ. இப்ப நான் பாடுறது ஒரு அபங்கம். மாதவ மராಠಿ ಭಾಷೆ. மாதவ ನಾರಾಯಣ ಕೇಶವ ಮಾಧವ ನಾರಾಯಣ ಕೇಶವ ಮಾಧವ ನಾರಾಯಣ ಕೇಶವ ಮಾಧವ ನಾರಾಯಣ माझे मनोरथ पूर्ण कीजे देवा माझे मनोरथ पूर्ण कीजे देवा.
பாண்டுரங்க 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 பாண்டுரங்கா. இப்படி ஒரு மராட்டி. ரொம்ப இன்னைக்கு சர்வ ஏகாதசி இன்னைக்கு எதாச்சும் அமைஞ்சிருக்கு. அது என்ன உங்களோட அது நீங்க பெண்ணின ஒரு வரப்பிரசாதம். ஏகாதசி இன்னைக்கு புரந்தரதாசர் அவனருளால் அவனை பாடின்னு தேவார திருவாசகத்துல மகான்கள்லாம் சொல்லிட்டு போறேன். அவரோட அருள் எல்லாம் குருநாதர்களுடைய நல்ல கிருபை. ஆமா, நான் உண்மையில வச்சிருக்கிற பக்தி வாசமான செய்தி. ரெண்டாவது வந்து ஸ்ரீ ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெயந்திர சரஸ்வதி சாமிகள் கையால வந்து நீ ஸ்ரீ ஸ்ரீ அப்பா மரத்துல வந்து ஜனசேவாங்கிற விருது வேற வாங்கியிருக்காரு. பொற்கிழி விருது திருநாவுக்கரசர் விருது குத்தாலம் ஆதிசங்கர் பேரவையில் வாங்கியிருக்காரு. அப்புறம் நாராயணன் ஸ்ரீமதி சங்கரி நாராயணன் நினைவு விருது வாணிமகாலில் வாங்கியிருக்காரு. மாஸ்டர் ஆஃப் நாம சங்கீதம் வாங்கியிருக்காரு. சிறந்த சேவை விருதுன்னு திருவாரூர்ல கர்நாடக சங்கீத மும்மூர்த்திகள் இசை விழாடி திருவாரூர்ல நீங்க ஏன்னா அது மும்மூர்த்திகள் பிறந்த ஊரு, அங்கேயும் வாங்கியிருக்காரு. அப்படி வாங்கியிருக்காரு. அப்புறம் வந்து வேர்ல்டு என்ன போட்டு சர்டிபிகேட் ஆஃப் ஆனர் வேர்ல்டு கல்ச்சர் ஃபெஸ்டிவல்னு மகாராஜபுரம் சந்தானம் மெமோரியல் விருது சென்னை பாரதிய வித்யா பவன்ல வாங்கியிருக்காரு. ரவிசங்கர் குருஜி கையாலையும் வாங்கியிருக்காரு. அப்புறம் வந்து தெய்வ தமிழை நன்மணின்னு ஒரு பட்டம், நாம சங்கீர்த்தன விருட்சம்னு ஒரு இது வாங்கியிருக்காரு. அதுவும் காஞ்சி காமகோடி காமாட்சி சுவாமிகள் நங்கநல்லூர்ல இருந்தா காமாட்சியா சாரி திரு காமாட்சி சுவாமிகள் நங்கநல்லூர்ல அதுல வாங்கியிருக்காரு. அப்புறம் நாம சங்கீர்த்தன வித்தகின்னு ஒரு காரைக்குடி தமிழிசை சங்கத்துல வாங்கியிருக்காரு. அப்புறம் வந்து கான ரத்னான்னு காஞ்சி மகா சுவாமிகள் போட்டிருக்காரு, அவார்டு வாங்கியிருக்காரு. இப்படி அப்புறம் திருக்குறள் மாமணின்னு வாங்கியிருக்காரு, திருக்குறள் மிஷின் காஞ்சிபுரத்துல. அப்புறம் வந்து நாம சங்கீர்த்தன வர்த்தினிய திருவண்ணாமலை யோகிராம் சுரத்குமார் சுவாமிகள் 100வது பிறந்த நாள் விழா வாங்கியிருக்காரு. உங்க பட்டத்தெல்லாமே படிக்கிறதுக்கே நிறைய நேரம் எடுத்துக்கும் போல இருக்கு. அவ்வளோ நீங்க அப்புறம் இன்னிசை வாணின்னு கம்பன் தமிழுக்கும் நீங்க பன்னிசேரசி 2 தரமோ அந்த மாதிரி இன்னிசைவாணி முதல்லயே கும்பகோணத்துல ஒரு வாணிவிழா சபால கொடுத்தா. இது வந்து கம்பன் அதுல கொடுத்துருக்கு. அப்புறம் வந்து நாட்டிய நாடக கான கலாநிதி எங்களுடைய நான் இப்ப வசிக்கிற கல்யாணபுரத்துல மேடம் வந்து கல்யாணபுரத்துல ஸ்ரீவத்சங்கிற அபார்ட்மெண்ட்ல அவருடைய புலமையை பத்தி சொல்லி முடியாது. அவருக்கு இருக்கிற ஆர்வம் நல்ல கலைஞர்கள் எல்லாம் ஊக்குவிச்சு எங்களுக்கு எல்லாம் அந்த ராங் சைட் ஆஃப் 50ங்கிற எண்ணமே வராத அளவுக்கு எல்லாரையும் 15 வயசு 20 வயசா நினைக்க வச்சு எல்லாருடைய கலைகளையும் ஊக்குவிச்சு அவர் வளர்த்துட்டு இருக்காரு. அதை தவிர இப்ப ரீசெண்டா பஜனாமிருத ரத்னம்னு இளைஞர் பஜனை சமாஜம் நாங்கெல்லாம் அதுல இருக்கோம் கும்பகோணத்துல. அதுல 25/1/2026 அன்னைக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்கா சாமா மூலமா எங்க இளைஞர் பஜனை பட்டம் கொடுத்துருக்காங்க. ஹரிஹரபுரம்னுட்டு கர்நாடகால இருக்கு. அந்த ஹரிஹரபுரத்துல லட்சுமி நரசிம்ம பீட்டம்னு அதுல ஒரு மகா பெரிவாத்தர் இருக்க. அவ பெருசா அந்த நல்ல அன்னதானம் விசேஷம் பூஜை எல்லாம் பண்றா. அவ என்ன ஆஸ்தான வித்வானா எடுத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சிருங்கேரி மடத்துல பெரியவாளுடைய பூஜையில அருமையா அவ நினைச்சுட்டா அருமையா இல்ல எல்லாம் அவரோட அருளால் தான். அவன் அருளால் அவன் தாழ் வழங்கி அவரோட அருளால இந்த இந்த சிருங்கேரி பூஜையில பாடுற பக்த பஜனை சிரோமணின்னு என்னை வந்து ரொம்ப கொண்டாடிப்பா பெரியவா. அப்புறம் சகடபுரம் பெரியவா எனக்கு வந்து சங்கீர்த்தன ரத்னம்னு பட்டம் கொடுத்து ஆலங்குடி கோயில் எடுத்து நடத்துறா. அவ எனக்கு வந்து ஆஸ்தான திருஷ்டி பட்டம் கொடுத்துருக்கா. என்னென்னமோ ஒரு அவருடைய எண்ணத்தால என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. நான் ரொம்ப பரம பாக்கியமா நினைக்கிறேன் இந்த சங்கீத வாழ்க்கை. அருமையான இசை பயணம் என் வாழ்க்கையை எல்லோருடைய ஒத்துழைப்பாலையும் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட வாத்தியார்கள் என்னை ஆதரிக்கிறவா, என்னை வந்து பாராட்டுறவா. என்னை பாராட்டினா முக்கியம் இல்லை, பாராட்டுகள் அதுக்கு கண்டிப்பாக தேவை. உழைச்சோம்னாக்கா அந்த உழைப்புக்கு கண்டிப்பாக ஒரு பலன் தெரியணும். அந்த உழைப்பு நான் ஒழுங்காக உழைச்சிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். மேடத்துக்கு வந்து எல்லாம் குரு இருக்கணும். எபோவ் 80, 82 ரன்னிங் சொல்றா.
இந்த மேடம் இன்றைக்கும் ஒரு கச்சேரி கொடுத்தா தமிழாகட்டும், சான்ஸ்கிரிட் ஆகட்டும், பஜனை ஆகட்டும், இசை நாட்டியமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பாடுங்கன்னு அவ்வளோ முழு திறமை நிறையா வச்சுட்டு நிறைகுடமாக இருந்துட்டுருக்கா. இந்த மேடத்தை வந்து இன்றைக்கி பேட்டி கட்டுறது எங்களுக்கு பாக்கியம். நிறையா எனக்கு ஒரு பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். எல்லாருக்கும் நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும். 2வது பட்டம்லாம் நிறைய வாங்கியிருக்கா. இப்போ பார்த்தோன்னா எனக்கு திருவாரூர் ஜெயவி தியாகராஜா ஓட்டிகிட்டு இருக்கேன் பாருங்க. ஆழித்தேர் அதில் கூட போய் பாடி ஆழித்தேர்லேயே அந்த ஸ்டேஜில் திருவாரூர் கீழகோபுர வாசலில் ஒரு கச்சேரி நடக்கும் தேரும்போது எப்போ வாங்கியிருக்கா. இது வந்து 18 என்னைக்கு எது 18 22/4/2007 வாங்கியிருக்கா. திருவாரூர் தேர் மாமி வந்து இந்த தமிழ்நாடு முழுக்களும் இன்னும் சொல்ல போனா இந்தியா முழுக்களும் வெளிநாட்டுல இந்தோனேஷியால பாடியிருக்கேன். இந்தோனேஷியால நிறைய பேரை அழைச்சிட்டு போனேன். அங்க என்ன ராம பக்தி. அதுக்கு முன்னால இந்தோனேஷியா போறதுக்கு முன்னால பிரேமி நாட்டை நமஸ்காரம் பண்ணி கோவிந்தபுரத்துல இருந்தா. ஆனா அது மாதிரி வெளிநாடு ப்ரோக்ராம் வந்திருக்கு அப்படின்னு தாராளமா பண்ணிட்டு வா அப்படின்னு காலை போட்டு உள்ளங்களை தேய்ச்சிக்கிட்டு நல்ல ராம பக்தி. நிறைய ராம கீர்த்தனங்கள் அப்படி ராம ஜாவா ராம தியாவா ரமஜீவின்சா விசவா கல்யாணாச்சே ஜெய கல்யாண ரகுராயாச்சே குணகான சமர்த்த ராமதாஸோட பாட்டு. எத்தனையோ மகான்கள் எத்தனையோ பண்ணிட்டு போயிருக்கா. பாடுறதுக்கு நமக்கு வயசு போறாது. நம்மளோட ஊக்குவிக்கணும் நம்ம மனுஷாலாம். அந்த பேக்ரவுண்டு நன்னா இருந்தா இந்த நாம சங்கீர்த்தனையும் இசை உலகத்தையும் நம்ம நிச்சயமா நன்னா முன்னுக்கு வரோம். என்னை பொறுத்த வரைக்கும் உங்க அனுபவத்தை பார்த்தா உங்களை ஊக்குவிக்கிறதுக்கு அவளுக்கு பாக்கியம் இருந்தாதான் முடியுமோன்னு தோன்றது. படிச்சு பேசல. என்னோட தாயார் தகப்பனார் என்னுடைய முன்னோர்கள் செய்த புண்ணியத்தினாலே எனக்கு இது ஒரு பலனா. உங்களை வந்து நான் அது ஒரு பேட்டி எடுத்தது ஒரு பெரிய பாக்கியமா கருதுறேன். எல்லாரும் பார்த்து ருசிங்கோ. உங்க நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு எல்லாம் அனுப்புங்க. நம்ம வந்து கலைத்துறையில இவ்வளவு வயசு 82 வயசு வரைக்கும் 60 வருஷத்துக்கு மேல பற்பல பட்டங்களை வாங்கி நிறைகுடமா இருக்கிற இந்த மேடத்தை நம்ம எல்லாரும் போட்டி புகழணும். அவன் மேலும் மேலும் இன்னும் திடகாத்திரமா இருந்துட்டு 100 ஆண்டுகளுக்கு மேல சேவை செய்யணும். மகா பெரிவாளையும் பிரார்த்திச்சுட்டு நம்மளோட இஷ்ட தெய்வங்கள் தியாகராஜா, குலதெய்வம் வெங்கடாஜலபதி எல்லாரையும் பிரார்த்திச்சுக்கிறேன். இதோட இது முடியறதுன்னு நினைக்க வேண்டாம். மேடத்துக்கு மிக்க மகிழ்ச்சி நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதோட இல்லாமல் மாமி வாங்கின பட்டங்களையும் கடைசியாக ஒரு அப்படியே காமிக்கிறேன். அது ரொம்ப பெருமையாக இருக்குது. மாமிகிட்ட வந்து மேடத்திட்ட பேட்டி எடுத்தது ரொம்ப மனசுக்கு பெருமையாகவும் ஹிதமாகவும் இருக்குது. அந்த பட்டங்கள் எல்லாமும் இப்படி காமிக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி மாமி. நீங்கள் நல்லா திடகாத்திரமாக இருக்கணும் மேடம். இதெல்லாம் நல்லா வேலை பலுவிலையும் திருவாளர் ராமசாமி என்னுடைய கிரகம் தேடி உங்களை வந்து நாங்கள் பேட்டி எடுக்க வரப்போகிறோம். உங்களுக்கு முன்னால் அசௌகரியம் இல்லையான்னு முன்னாலேயே 2 நாள் முன்னாலேயே கேட்டுக்கிட்டு இன்றைக்கி பிளான் பண்ணிவிட்டு என்னை உற்சாகப்படுத்தி ஆசீர்வாதப்படுத்துறதுக்குன்னு எம்பெருமான் என் குருநாதரே எங்களுடைய வெங்கட்ர சுவாமி குலதெய்வம் வெங்கட்ரமண சுவாமி எல்லாருமா சேர்ந்து அனுப்பிச்சாப்புல நீங்கள் வந்து இன்றைக்கி என்னை பேட்டி கண்டது பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். எனக்கு வந்து இவ்வளோ அனுபவம் வாய்ந்த ஒரு பெரிய ஒரு பாடகிய ஒரு வித்வான பேட்டி கண்டது எனக்கு நான் ஏதோ பூர்வ ஜென்ம புண்ணியம் துளி ஒன்று பண்ணியிருக்கேன். என்னோட அத்தனை இசை ஆசிரியர்கள், நாம சங்கீர்த்தன ஆசிரியர்கள், குலதெய்வங்கள், குருமார்கள், சமஸ்த குருநாதர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி மாமி. நீங்க நான் சுவாமியை பிரார்த்திச்சுக்கிறேன். பல்லாயிரம் தாண்டி நோய் நொடி இல்லாம பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 பல்லாண்டதின் தோள் மணிவண்ணானின் சேவடி செவ்வி திருக்காப்பு. அருமையா அருமையா இன்னும் கேட்டுட்டே இருக்கலாம். நேரம் போதாததுனால இப்படி கொஞ்சம் முடிச்சுக்கிறாமல் இருக்குது. மாமி வாங்கின அவார்ட்ஸ் எல்லாமும் இப்படி கொஞ்சம் காமிச்சிட்டு முடிச்சுக்கிறேன். நமஸ்காரம் நமஸ்காரம் ரொம்ப நமஸ்காரம். ஆசீர்வாதம். தேங்க்யூ. வாழ்த்துக்கள். ஆசீர்வாதம். தேங்க்யூ மேம். நன்றி. இந்த அப்படியே அந்த வீடியோ அடுத்த இதெல்லாம் கொஞ்சம் காமிப்பேன். கியூட்டாக திருவண்டா பண்ணி கொண்டு தெரியல. நான் பையன் காணுமே நினச்சேன். மாமி வாங்கியிருக்க அவார்டெல்லாம் படித்தாலே உங்களுக்கு அது பெருமைக்காக சொல்லலை. அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு மாமிகிட்ட. அவ்வளோ இசைத்துறைக்காக அவ்வளோ சேவை பண்ணியிருக்கா. ஒவ்வொரு சேவையும் அப்பா இந்த கலைஞர் கையாலேயே சால்வையெல்லாம் போடுறார் சீஃப் மினிஸ்டர். நான் அதுக்காக சொல்கிறேன், கட்சி சார்பாக பேசலை. எவ்வளோ அவார்டு வாங்கியிருக்காங்க. கலைமாமணி அவார்டு வாங்கியிருக்கா. பெரியவா கையால் எல்லாமும் வாங்கியிருக்கா. பாகவத சிரோன்மணி. இதை சொல்ல மறந்துட்டேன். அது சொல்லுங்க. குன்றக்குடி ஆரியன் வந்து இசை மாமணின்னு பட்டம் கொடுத்துருக்காரு மேலே.
மேடத்துக்கு அது சொல்லு. குன்றக்குடி அடிகளார் வந்து இசை மாமணின்னு வேற பட்டம் கொடுத்துருக்காளாம். இதுவா? ஆமா, இசை ஓ, இசை மாமணிங்கிற பட்டமா? ஆஹா. குன்றக்குடி அடிகளார்ட்டையும் பிரைஸ் வாங்கியிருக்கா. பரிசு வாங்கியிருக்கான்னா அவளோட திறமை அதில் வெளிப்பட்டிருக்கு. மேடத்தோட பழைய அனுபவங்கள்லாம் ஆதிசங்கரர் பேரவையில் இருக்க. இதுதான் பார்த்து மாமா ஒரு வக்கீலாக இருந்து தஞ்சாவூரில் பெரிய லீடிங் லாயராக இருந்திருக்கேன் மாமி. அந்த தியாகபிரம்ம சபான்னு ஒன்று, அது கொஞ்சம் வருஷம் செக்ரட்டரியா இருந்தார் அவர். எதுக்கு? தியாகபிரம்ம சபா. தியாகபிரம்ம திருவையாரா? ஆமா, தஞ்சாவூரா? ஆமா, செக்ரட்டரியா. ஓ, தஞ்சாவூர் தான் போட்டிருக்கு. கரெக்ட். அப்படியே வாங்க. இது வந்து ஸ்ரீரங்கம். இதுவா? ஸ்ரீரங்கத்திலையும் கவர்மெண்ட் விழா ரொம்ப அருமையா ஒன்று நடந்தது. நிறைய பாடியிருக்கேன். ஓ, கலை பண்பாட்டு மையம், சவுத் ஜோன் சென்டர். சொல்லுங்க, அந்த சவுத் ஜோன் சென்டர் சொல்ல மறந்துவிட்டேன். என்ன சென்டர் இது? சவுத் ஜோன் சென்டர். சவுத் ஜோன் சென்டர்னு ஸ்ரீரங்கத்திலையும் பாடியதுக்கு அவார்டு வாங்கியிருக்காங்க. நீ இதேமாரி எண்ணிலடங்கா அப்புறம் திருவையாறு பாரதி இயக்க வெள்ளி விழாவில் வாங்கியிருக்கா. பாரதியாரை பற்றியும் அங்கே போய் பாடி வாங்கியிருக்கா. பாரதியாரை பற்றியும் பாடியிருக்கா. ரெண்டாவது வடலூர்லேயும் வாங்கியிருக்கா. திருப்பந்துருத்தி. அது வடலூர்னு போட்டிருந்தது. திருப்பந்துருத்தியில் வாங்கியிருக்கா. ஆஹா, இதுவா? ஓ, இது சைவ மகாநாடு. இது என்ன தஞ்சாவூர் பெரிய கோயிலாட்டம்? தஞ்சாவூரில் வாங்கியிருக்கா. ஓ, இது வந்து மங்கையருள் மாணிக்கம்னு பட்டம் கொடுத்தாங்க தமிழ்நாடு பிராமண சங்கத்துல. தமிழ்நாடு பிராமண சங்கத்திலையா? சென்னையில். நங்கநல்லூரில் ப்ரைஸ் கொடுத்துருக்கா. மங்கையருள் மாணிக்கம். மங்கையருள் மாணிக்கமா? மங்கையருள் மாணிக்கம்னு ஒரு பட்டம் தமிழ்நாடு பிராமண சங்கத்தில் நங்கநல்லூர் யூனிட்டில் கொடுத்துருக்கா. மாமியோட இந்த பூஜை ரூமு இது அவளோட கலை பொக்கிஷமாக இருக்குது. இந்த இடம்லாம் இதெல்லாம் நமக்கு பார்க்கறதுக்கு ஒரு பெரிய பாக்கியம். விபுலானந்த அடிகள் அவார்டுன்னு கரந்தையில் அவார்டு. ஜாப்னாலேருந்து தமிழ் படித்தார் அவர். ஓ, அவர் பேரால் ஒரு அவார்டு வச்சா. அது பின்னால் ரொம்ப வெயிட்டாக. இது மகாராஜபுரம் சந்தானம் மெமோரியல் அவார்டு. லக்ஷ்மிகா ட்ரஸ்ட்டில் மெமோரியல் அவார்டு வாங்கியிருக்கா. போன வருஷம் வாங்கியிருக்கலாம் மாமி. இப்படி பற்பல விருதுகளை வாங்கி அது வந்து மாமிக்கு மட்டும் இது இல்லை, நம்ம தமிழ்நாட்டுக்கே இன்னும் சொல்ல போனால் இந்தியாவுக்கே இந்த கலைத்துறை சேவை பண்ணியிருக்கா. ஆஸ்தான வித்வான். இது ஹரிஹரபுரம். இதுவா? ஹரிஹரபுரத்தில் ஆஸ்தான வித்வான்கிற பட்டம் வாங்கியிருக்கா. இதேமாரி எண்ணிலடங்கா பட்டத்தை வாங்கி கலைத்துறைக்கும் இசைத்துறைக்கும் பகவான் நாமாவை உலகத்துக்கு பரப்புறத்தில் இவாளும் ஒரு கருவியாக பகவான் அது அவளுக்கு நல்ல நீண்ட ஆயுளையும் திடகாத்திர சரீரத்தையும் கொடுக்கறதுக்கு இந்த வேலையை பிரார்த்திப்போம். நன்றி. ராமசுவாமி ஃப்ரம் கும்பகோணம். தேங்க்யூ வெரி மச் டு ஆல். தேங்க்யூ மேமி. தேங்க்யூ மேமி. இது என்ன? இது வந்து ஆஸ்தான வித்வான். ஓ, சகடபுரம் சுவாமிகள் ஆஸ்தான வித்வான்கிற பட்டம். ஆலங்குடியில் இப்போ ஆஞ்சநேயர் கோயில் ரொம்ப பிரமாதமாக இயங்கிட்டு வருது. அந்த சகடபுரத்துலையும் மாமிக்கு பாட சொல்லி அவள் குரூப்பாக பாடியிருக்கா. நிறையா மாமி பாடினது மட்டும் இல்லாமல் அந்த கலைத்துறையை வந்து இசை உலகுக்கு மேலும் தொடரணும்னு எவ்வளோ சிஷ்யா அவள் சிஷ்யாலெல்லாம் உருவாக்குறது தான் பெரிய பாக்கியம். ஒவ்வொருத்தரும் வந்து பண்ணி இந்த அளவு இன்னும் பண்ணிட்டு இருக்கான்னா அது ஏதோ பூர்வ ஜென்ம சுருக்கிருதம் இருக்கிறதுனால தான் முடியறது. மாமாவும் அது அவள் ஃபேமிலிலேயும் அவளுக்கு ஒத்துழைப்பாக இருந்து இந்த அளவுக்கு வளர்த்துருக்கேன்னா பார்த்து மாமாவை சொல்லணும். பார்த்து குழந்தைகள் பையன் இருக்காரான், பையனையும் சொல்லணும், அவள் சன்னையும். இதேமாரி எல்லாரையுமே இந்த வேலையில் நினைவு கூறணும். மிக்க மகிழ்ச்சி. கொஞ்சம் நிறையா பேசியிருப்பேன், கேட்டிருப்பேன், இன்னும் கேட்டுகிட்டே இருக்கணும். நிறையா சப்ஜெக்ட் இருக்குது மாமிகிட்ட. நேரம் போதாமையால் நிறையா போட்டாலும் உங்களுக்கு சலிப்பு தட்டாமல் இருக்கணுமேங்கிறதுக்காக போட்டிருக்கேன். குற்றம் குறை இருந்தால் மன்னிச்சுக்கணும். எல்லோரும் இதை பார்த்து கண்டு ரசித்து உங்களோட சஜஷனையும் சொல்லுங்க. தேங்க்யூ. ராமசாமி ஃப்ரம் அந்த மாமியாத்துலேருந்து கல்யாணபுரத்துலேருந்து அவள் காம்ப்ளெக்ஸ்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். மிக்க மகிழ்ச்சி. எல்லோரும் நல்லா இடத்துல இருக்கேன். ஸ்ரீவத்சம். சொல்லுங்க. ஸ்ரீவத்சம்ங்கிற இடத்துல கல்யாணபுரத்தில் சந்தோஷமாக இருக்கேன். என்னோட இசை பயணம் தொடர்ந்துட்டே இருக்கு. தேங்க்யூ மாமி. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அப்படியே ஒரு நிமிஷம் பாருங்கள். வாழ்த்துக்கள். நன்றி மாமி. மிக்க மகிழ்ச்சி. நமஸ்காரங்கள். தேங்க்யூ.